ஹாய்டா! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நல்லா இருக்குப்பா கமெண்ட் செக்ஷன். எந்த வீடியோவும் இல்லாத அளவுக்கு அதிகமாகவும், பாராட்டுக்கள் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. நான் சொன்னது தப்புங்கிறது இப்போ தான் புரியுது. இந்த இடத்துக்கு நான் வந்தது தப்புன்னு புரியுது. ஓகே. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது. நான் ஏன் இப்படி என்ன சொல்கிறது, நீங்களாம் லைக் அவங்க பிடிஎஸ்ஸாக இருந்ததுலேருந்தே ஆர்மிஸாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் இவ்வளோ கோவம். பட் நான் இப்போ ரீசன் தானே, அதனால் உங்களவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா கமெண்ட்ஸும் ஓகே தான். பட் ஒருத்தவங்களோடது ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. லைக் அவங்க உன்னாலே, அதாவது என்னை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து திட்டி, உன்னாலே அவள் ஒன்றும் இல்லாமல் போகிறா அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொன்னதை விட அந்த அவங்கள சொன்னது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி சொன்னவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. நான் ஐடியை வேறு பார்க்கல. பட் சாரி, என்னால் தான் நீங்கள் வேறு சேர்த்து திட்டு வாங்கிட்டுருக்கீங்க. பட் இந்த வார்த்தை எனக்கு பழகிடுச்சு. நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுவேங்கிறது. ஸோ அதனால் எனக்கு அது புதுசு இல்லை. நீங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் தெரில எனக்கு எப்படி சொல்லணுன்னு. ஸோ இப்படி தான் முதல்ல சொல்லி வாய் கொடுத்து வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கேன்னு தெரியுது. அண்ட் தேங்க்ஸ். எல்லோரும் எப்படி எப்படி பேசுவாங்கிறது இப்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அண்ட் தேங்க்ஸ் என்னை திட்டினதுக்கு. புரியுது நான் பண்ணது தப்பு. இந்த இடத்துக்கு, அதாவது எஃப்எஃப்னு ஒரு இடத்துக்கு வந்ததே ஃபஸ்ட்டு தப்பு. லைக் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் வந்தது தப்புங்கிறது புரியுது. ஓகே. இன்றைக்கி நான் வந்த மெயின் ரீசனே ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா. ஸோ நான் இன்றைக்கி தான் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன். ரொம்ப ஓகே. எப்படியும் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் திட்டலான்னு வருவீங்க. பட் நான் கன்ஃபார்ம் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நானும் ஒரு மனுஷி தானே. எந்த அளவுக்கு தான் ஹர்ட் தாங்கிறது. நீங்கள் வேறு என் அண்ணனெல்லாம் இழுத்து பேசுகிறீங்க. நான் டேக்குக்கு பிரதர்ஸ்ன்னு சொல்லலை. அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலைங்கிறத மட்டும்தான் சொன்னேன். அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் நானும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். அதுக்காக என் ஃபேமிலியெல்லாம் இழுத்துட்டீங்க. நான் இதுக்கும் என் ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருந்தேன். பட் திட்டணுன்னா யாரை வேணால் எடுத்து திட்டுவோங்கிறது தமிழ் கலாச்சாரம் இல்லையா? திட்டுங்க. நான் அதை பற்றி பேச வேணாம் தான் நினச்சேன். பட் என்னால் முடியல. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் பேசிட்டேன். ஓகே. இன்றைக்கி பர்த்டே ரிக்வெஸ்ட் வந்து ஜி குக். நீங்கள் பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டி பார்க்காதீங்க. இவ்வளோ நாள் நான் ஹர்ட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன். அண்ட் அது எனக்கே திரும்ப வருதுங்கிறப்போ நான் அதை விட மாட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடது தான் பார்ப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் வேறு யாரும் ஹர்ட் ஆகுறீங்களா இல்லையான்னு பார்ப்பேன். அதனால் எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஈவன் யாராக இருந்தாலும் முதல்ல நான் தான், அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும். ஓகே. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வேணுங்கிறவங்க கேளுங்க. ஹெட்செட்டோடு வந்துடுங்க. அண்ட் இது ஒரு ஜி குக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஜி குக். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு காலேஜ் தான் காட்டுறோம். காலேஜில் ஒரு பர்சன் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. அந்த பர்சன் பின்னாடி வந்து ஒரு பர்சன் வந்து அங்கங்கே ஒளிஞ்சு மறைஞ்சு அந்த ஃப்ரண்ட்டில் போகிற பர்சனுக்கு தெரியாத மாதிரி போயிட்டுருக்காங்க. பட் அந்த பர்சனுக்கு தெரியுது யாரும் நம்ம பின்னாடி வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. பட் தெரியல யார் வரான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் கொஞ்சம் தூரம் போக போக வந்து இந்த பர்சன் கொஞ்சம் நெருங்கிட்டாங்க. அதாவது மறைஞ்சு வர பர்சன் வந்து
அந்த பர்சன்கிட்ட நெருங்கிட்டாங்க. அண்ட் அப்படி அவங்க மறைஞ்சு போகும்போது அந்த ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்கன்னு நினச்சி பின்னாடி இருந்தவன் வந்து போய் அந்த பர்சன் மேலேயே மோதிடுறான். ஸோ அந்த ஃப்ரெண்டில் அந்த பர்சன் திரும்பி பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாரு. இப்போது இந்த பர்சன் தான், ஹாய், அது சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன். நீ தானே எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததா? ஆமாம், அது ஹாய், என் பேர் ஜிமன், உங்கள் பேர் ஜங்குக் தானே? ஆமாம். என்ன? இல்லை, நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். நீங்கள் செகண்ட் இயர்னு சொன்னாங்க, பட் ஃபைனல் இயரோட கெத்தாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு சீனியர் அண்ணா வந்து உங்கள்கிட்ட வந்து ஹாய் சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு சொன்னாங்க. அப்படி பண்ணால் பேஸ்கெட் பால் டீமில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் வந்தேன். நீங்கள் மட்டும் அப்படியே கை கொடுத்தீங்கன்னா அவங்க தூரத்துலேருந்து அங்கேருந்து பார்த்து ஓகே பண்ணிவிடுவாங்க. ப்ளீஸ். என்னது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமன் தான் ஜங்குக்கை பார்த்து கேட்டுட்ருக்கான். ஸோ ஜங்குக்குமே தூரத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கும் போயிடுறான். இங்கே ஜிமன் தான் கை கொடுத்த உடனே எகிரி குதிச்சுட்டு செம்ம ஜாலியாக அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓடி வரான். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓடி வந்துட்டு, பார்த்தியா நான் சொன்னதை செஞ்சுட்டால, என்ன எப்படி நினச்சிட்ருக்க, அதான் பெரிய ஆள் தெரியும்ல, சூப்பர்ரா, வா அந்த அண்ணாங்க தான் நிற்கிறாங்க, போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் தான் ஜிம்மன் அழைச்சிட்டு போகிறான். ஸோ அங்கே போய் அந்த சீனியர்கிட்ட வந்து, இப்போ ஜான், அண்ணா என் ஃப்ரெண்ட் வந்து ஜங்குக் அண்ணாட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டான், நீங்கள் பார்த்தீங்க தானே? பார்த்தேன். என்ன வேணும்? அண்ணா டீமில் சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்களே. சேர்த்துக்கிறேன். கிளம்பு. அண்ணா அதில் கிளம்புடா, ஈவினிங் தான் ப்ராக்டிஸ் வரும். 2 பேரும் வரதுனாலும் வாங்க, ஒருத்தன் வரதுனாலும் வாங்க, கிளம்புங்க. தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஜாலியாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்படி அங்கேருந்து கிளம்பும்போது ஜான் தான் ஜிம்மனை பார்த்து, டே மச்சான், இன்னமும் ரொம்ப நேரமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என்ன பேசிகிட்டு இருந்தேன்? அதுவா, இங்கே நடந்ததெல்லாம் சொன்னா கை கொடுத்துட்டாரு. அப்படியா, உண்மையாவா? ஆமாம். ஏன்? இல்லை, அவர் என்ன சொன்னாலுமே கை கொடுக்க மாட்டார், நீ இந்த மாதிரி விஷயத்த சொன்னாலுமே கை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் அப்படி தான், வா அதுக்கெலாம் ஐயாவுக்குன்னு தனி திறமை இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, நீ வா நம்ம போ. என்னடா ஏதோ ரகசியம் வச்சுருக்கியா? பெரிய ரகசியம் இருக்குது, ஆனால் இப்போ வேணா, வா டேய் இருடா, வாடா கிளாஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளாஸ்க்கு போகிறாங்க. இப்படி அவங்க கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு டைம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி டைம் போயிட்டுருக்கும்போது ஜங்குக்கு வந்து ஜிம்மன் கிளாஸ் வந்து ஒரு 2 தடவை க்ராஸ் பண்ணுறான். ஸோ அதை ஜிம்மன் பார்க்கல, ஜான் தான் பார்க்குறான். அப்போது ஜங்குக்கு வந்து அப்பப்போ வந்து ஜிம்மனை தான் ஒரு லுக் விட்டுட்டு போயிட்டுருக்கான். அதையுமே ஜான் நல்லா பார்த்துடுறான். ஜான் ஜிம்மன் கிட்டே போயிட்டு, டே மச்சான், என்ன நீ அங்கே நடந்ததை மட்டும்தான் சொன்னியா, இல்லை வேறு எதுவும் சொன்னியா? ஏன், என்னாச்சு? இல்லை, ஒரு பீஸ் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகுது, உன்னை லுக்கு விடுது, அதான் கேட்டேன். யார்? அங்கே பாரு. யார்? ஓஹோ, ஜங்குக்கா. என்னது ஜங்குக்காவா? ஐ மீன் ஜங்குக் சீனியரா? அவன்தான். ஏன் உன்னையே பார்த்துட்டு போயிட்டுருக்கான்? அழகாக இருந்தால் பார்க்க தானே செய்வாங்க. டேய் ஓவரா பண்ணாத. டேய் அழகாக ரசிக்கிறான், விடுறா. எனக்கு அவன் பார்வையில் ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுதே. எனக்கு அவன் பார்வையில் ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுதே. 2 கண்ணும் நேராக தான் பார்க்குது, என்ன தான் பார்க்குது. டே பைத்தியம், அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? இல்லைடா, அவன் பார்க்குற விதம் என்னமோ முழுங்குற மாதிரி பார்க்குறான். அவன் தானே நல்லா முழுங்குவான். என்னது? ஒன்றும் இல்லைடா தம்பி, ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, படி. அடுத்து வேறு சார் வர போகிறாரு, அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும்ல, படி. என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் பேசிகிட்ருக்கானுங்க. ஸோ இப்படியே வந்து அங்கே டைம் ஸ்கிப் ஆக ஈவினிங் ஆகுது. ஸோ ஜிம்மனும் ஜானும் அப்படியே
கரெக்டாக போயிட்டு ப்ராக்டிஸ்க்காக நிற்கிறானுங்க. ஸோ அவனுங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படின்னு பக்காவாக நிற்கிறானுங்க. அப்போ தான் அந்த சீனியர்ஸ் கேங்கே உள்ளே வருது. சீனியர்ஸ் கேங் உள்ளே வரதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நாங்கள் ரெடி அப்படிங்கிற நிற்கிறானுங்க. ஸோ அந்த சீனியரில் ஒருத்தன் தான் டாம். அவன் தான் வந்து ஜிம்மனை ஜானையும் வந்து ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். ஸோ அவன் நேராக வந்துட்டு ஜிம்மனை பார்த்து, தம்பி என்ன 2 பேரும் பக்காவாக நிற்கிறீங்க, அவ்வளோ ஆர்வமா? ஆமாண்ணா, காலேஜ் டீமுக்காக விளையாடணுன்னு ரொம்ப நாள் ஆசைண்ணா. விளையாடலாம்ல? சரிடா தம்பி, உன் ஆசை எனக்கு கெடுக்க விரும்பலை. ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கே. என்னண்ணா சொல்கிறீங்க? நீங்கள் தான் கை கொடுத்துட்டு வந்தால் டீமில் சேர்த்துக்கிறேன் நீங்களே. என்னண்ணா போச்சா? டே இருங்கடா. அது நான் வைஸ் கேப்டன்ப்பா. நான் வந்து இவங்களை சேர்க்கலாம் தான் சொல்லலாம். கேப்டன் தானே சேர்க்கணும். அப்போ யாருண்ணா கேப்டன்? நான் புதுசாக சொல்கிறீங்க. நானும் ஜிம்முன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தோம் தெரியுமா? இருறா, அதோ அங்கே வரான் பார்த்தியா, ஜங்குக். நீங்களோட கல்ல கை கொடுத்தியே அவன் தான். ஓ ஜங்குக்கா, இப்போ ஓகே தான். என்னடா இப்போ ஜங்குக் சீனியர் ஓகே சொல்லணுமா? போச்சா? டே கவலைப்படாதானே, ஓகே சொல்லிடுவார். என்னடா இவ்வளோ தைரியமாக சொல்கிற? இல்லைண்ணா, ஏதோ ஒரு தைரியம்தான். அது அவர் ஓகே சொல்கிறதுக்கு என்னென்ன பண்ணும்? அவன் சில டெஸ்ட்டு வைப்பான், அதெல்லாம் பாஸ் ஆகிட்டேன்னா நீ டீமில். அப்படியாண்ணா? ஓகே. என்னடா ஓகேண்ணா, ட்ரை பண்ணுறோம். அண்ட் அதுக்கு அவன் 3 சான்ஸ் தான் தருவான், யூஸ் பண்ணிக்கோங்க. 3 சான்ஸை விட்டீங்க, காலில் விழுந்தாலும் சரி, தலைங்கியில் விழுந்தாலும் சரி, வாய்ப்பே இல்லை டீமில் சேர்கிறதுக்கு. நான் சொல்கிறேன். ஆமாண்டி தங்கம், ஆமாம். ஐயோ போச்சு, என் ஆசைலாம் நாசமாக போச்சு. சரிடா புலம்பாத, நான் பார்த்துக்கிறேன். இவர் பெரிய நேஷ்னல் பிளேயரு, பார்த்துப்பாரு போடா. டே அதெல்லாம் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறான். ஸோ அங்கே அப்படியே ஜங்குக்கும் வரான். வந்துட்டு நடு பேஸ்கெட் பால், அது இன்டோர் பேஸ்கெட் பால் தான். ஸோ இன்டோர் பேஸ்கெட் பால்ன்ட்டு ஸோ எல்லாருமே கூப்பிட்டு நிற்க வைக்கிறான். அண்ட் புதுசாக யார் சேர போகிறாங்களோ அவங்கள ஒரு ஓரமாகவும், புதுசாக சேர்ந்தவங்களையும் பழைய மெம்பர்ஸையும் தனியாக நிற்க வச்சுருக்கான், ஒரு 3 பார்ட்டாக. ஸோ இப்போ ஜங்குக் அண்ட் இவங்கெல்லாம் புதுசாக சேர வந்திருக்கவங்க, இவங்கெல்லாம் புதுசாக சேர்ந்தவங்க. அண்ட் இதெல்லாம் பழைய டீம். ஓகே, இப்போ புதுசாக சேர போகிறவங்கள பற்றி பார்ப்போமா? டே மச்சான் நம்மள்ட்ட தாண்டா வராரு, போச்சு சிக்கணும். கொஞ்ச நேரம் வாயை மூடேண்டா, ஏன்டா அப்படி ஓட்டர் ரேடியோ மாதிரி காதில் கத்துற? இல்லைடா கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ வாயை மூடு. ஐயோ பதட்டத்தில் வேற வாய்ட்டை பிடிக்குதே, இவன் வேற கத்துறான். அண்ட் புதுசாக சேர போகிறவங்களாம் இப்படி ஃப்ரெண்டில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே அப்படியே வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் நிற்கிறாங்க. ஸோ ஜிம்மன் தான் ஃபர்ஸ்ட் நிற்கிறான். ஜங்குக்கு வந்து அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே நடந்து வந்து ஜிம்மன் ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே திரும்பி போய் சென்டர்லேயே நினைக்கிறான். இப்போது ஜங்குக்கு என்ன சொல்கிறான்னா, அண்டு இன்றைக்கி ஒரு காமனான டெஸ்ட் வைப்போமா? இது வேணாம், இங்கே வேணாம். அண்ட் இந்த சைட் அவன் பேர் ஜிம்மன் தானே? எஸ் ஆமாண்ணா. அண்ணா ஓகே, இந்த பாலை பிடி. அண்ட் எவ்வளோ தூரத்துலேருந்து ஷூட் பண்ணுவேன்? மேக்ஸிமம் அங்கே. ஓ அங்கேருந்தே ஷூட் பண்ணிவிடுவியா? எஸ்ண்ணா. பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மனும் எவ்வளோ லாங்க்கு போக முடியுமோ அவ்வளோ லாங் போகிறான். ஸோ போயிட்டு அவன் அங்கே நிற்கிறான். ஸோ அவன் கரெக்டாக ஷூட் பண்ண போகும்போது ஜங்குக்கை ஸ்டாப் பண்ணி, ஏய் ஒழுங்காக போட்டுருவியா இல்லை 3 அட்டெம்ப்ட் வேணுமா? சிங்கிள் அட்டெம்ப்ட் போதும்ண்ணா. சிங்கிள் அட்டெம்ப்ட் போட்டுருவியா? போடலன்னா டீமில் சேர்க்க மாட்டேன். அப்போ போட்டேன்னா என்னென்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணோம்? என் ஃப்ரெண்ட் ஜானையும் சேர்த்து டீமில் சேர்த்துக்கிறீங்களா? என்னது? அதாவது நான் போடலன்னா டீமில் சேர்க்க மாட்டீங்க. சப்போஸ் நான் ஒரே ஷாட்டில் போட்டேன்னா என் ஃப்ரெண்ட் ஜானையும் சேர்த்து டீமில் சேர்த்துக்கிறீங்களா? 2 பேரையும் சேர்த்து.
ஓ, அவ்வளோ கான்ஃபிடென்ஸா? கொஞ்சண்ணா. இப்போது நீ போட்டேன்னா 2 பேரையும் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா 2 பேருமே வெளியே போயிடணும். ஜானுக்கு நோ சான்ஸ். ஓகேவா மச்சான்? ஓகேண்ணா. ஓகே. எல்லாம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு அப்படியே அந்த இடத்த அப்படியே கிளியர் பண்ணி கொடுக்குறான் போடுறதுக்காக. ஸோ இப்போ ஜிம்மன் வந்து கரெக்டாக ஷூட் பண்ணுறதுக்காக அவனோட கரெக்டாக மார்க்லாம் பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ சைடில் வந்து அந்த சேர போகிறவங்க சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஈகராக பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன் போடுவானா போட மாட்டான். ஆனால் சைடில் ஜானுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ என்னாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஒரு அப்படியே கடவுளை வேண்டிக்கிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு, மச்சான் யூ கேன், உன்னால் முடியும் மச்சான், நம்ம பண்ணுறோம், நம்ம டீமில் சேர்றோம், கமான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பூஸ்ட் கொடுத்துட்ருக்கான் ஜிம்மனுக்கு. ஜிம்மன் அப்படியே ஒரு விஷயம் கூல் டவுன் பண்ணிட்டு அவன் அப்படியே ஷூட் பண்ணுறதுக்காக அவன் ஆங்கிள் எடுக்கிறான். இப்போது ஜிம்மன் வந்து சென்டர்லேயும் ஜங்குக்கு ஒரு சைடும் எல்லா டீம் ஒரு சைடும் அப்படியே நிற்கிறாங்க. ஜிம்மன் கரெக்டாக ஷூட் பண்ணுறதுக்கு பாலை த்ரோ பண்ணும்போது எல்லாரோட தலையும் இந்த பக்கம், அதாவது ஜிம்மன்லேருந்து அந்த சைடு நெட்டுக்கு திரும்புது. எல்லோரும் அப்படியே ஈகராக பார்த்துட்ருக்காங்க. ஜான்லாம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு நேற்று கடிச்சிட்டு நிற்கிறான். ஸோ அந்த பால் கரெக்டாக அந்த ரிங்கில் போய் டச் ஆகி ஒரு ரவுண்டு அந்த ரிங்கை ஒரு சுற்றி பொறுமையாக அந்த ரிங்குள்ளே விழுந்து கீழே விழுவுது. அவ்வளோதான். அதை பார்த்தோன்னே ஜிம்மனுக்கு செம ஹாப்பி. இங்கே ஜானுக்குனா அதை விட செம ஹாப்பி. ஓடி வந்து ஜிம்மனை தூக்கி மச்சான் சாதிச்சிட்டான், சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் எல்லா பசங்களுக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் ஒரு சின்ன ஸ்மைலோட ஜிம்மனை பார்த்துட்ருக்கான். அண்ட் அந்த வைஸ் கேப்டன் டாம் தான் நேராக ஜிம்மன்கிட்ட வந்துட்டு, டே பரவாயில்ல, பெரிய ஆளாக தான் இருக்க, என்ன ஜங்குக் சொன்னதை செஞ்சிடலாம்ல, சேர்த்துக்கோ, அண்ட் மற்றவங்களுக்கு நீயே பார்த்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இங்கே ஜிம்மன் தான் அப்படியே சந்தோஷத்தில் குஷியாக குதிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே ஜங்குக்கு போகிறதையும் பார்த்துட்ருக்கான். டாம் வந்து அப்படியே யாரெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் அப்படியே எக்ஸசைஸ் அண்ட் டீம் எப்படி, டீமோட ஃபிசிக்கல் இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸ், நிறைய தியரி அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ அப்போ எல்லாருமே முடிச்சுட்டு போகும்போது ஜிம்மன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான் ரொம்ப லேட் நைட் ஆகிற வரைக்கும். அண்ட் ஜானுமே கூட தான் இருக்கான். பட் அவனுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஜிம்மன் அந்த ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ அவன் வந்து இப்போது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறான். ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஒரு டவலோடு நின்றுட்டுருக்கான் ட்ரெஸ்ஸிங் ரூமில். அப்போது யாரோ உள்ளே வர சவுண்ட் கேட்குது. ஜிம்மன் திரும்பி பார்க்காமே அந்த கபோர்டில் அவன் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே, வாங்க சார், என்ன இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தீங்களா, வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சேன். இங்கே ஒன்றை விட்டு நான் எங்கே அங்கே போகிறது? ஓ, அவ்வளோ பாசமா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிம்மன் அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். ஸோ ஜிம்மன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன். என்ன பார்த்த? அப்படி என்ன பார்த்த? காலையில் நான் பின்னாடியே வந்ததை நீ பார்த்ததை நான் பார்த்தேன். அவங்களுக்கு நம்ம பேசுகிறது கேட்கக்கூடாதுன்னு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போனதை பார்த்தேன். அப்புறம் கிளாஸில் நான் இருக்கும்போது ஒரு 10 வாட்டியாவது ஒரு பீரியடில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டு இருந்தேன், அதையும் பார்த்தேன். அண்ட் கிரவுண்டில் நான் பண்ண எல்லா விஷயத்தையும் பார்த்து சைட் அடித்ததையும் பார்த்தேன். அப்புறம் இப்போது நான் குளிக்க போனப்போ உள்ளே வர ட்ரை பண்ணதையும் பார்த்தேன். இது எல்லாத்தையும் பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். அப்போது நான் உள்ளே வர ட்ரை பண்ணல, உள்ளே வந்துட்டேன்னு உனக்கு தெரியணுமே. சார், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் உள்ளே வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி விடு. ஆமாம், என்ன இவ்வளோ நாள் என்கிட்ட பேசாதவன் இப்போ திடீர்னு நீயாவே வந்து பேசியிருக்க? இவ்வளோ நாளா? நான் காலேஜ் சேர்ந்தே 10 நாள் தாண்டா ஆகுது. தெரியுது, இருந்தாலும் நீ என்கிட்ட பேசலைல்ல, அந்த 10 நாளும் காலேஜில் என்கிட்ட பேசவே இல்லை. மிஸ்டர் ஜங்குக், நீங்களும் நானும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒரே ரூமில் தான் இருக்கோம், ஒரே பெட்டில் தான் இருக்கோம். அப்படி இருந்தும் நீங்கள் என்ன இப்படி நம்ம பேசலைன்னு சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே.
ஒரே வீட்டில் ஒரே ரூமில் ஒரே பெட்டில் தான் இருக்கோம். பட் ஒரே காலேஜில் இருக்கும்போது ஒன்றா பேசக்கூடாதா என்ன? அதுக்கு தானே நான் அப்போது டீமில் சேர்ந்துருக்கேன். பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், நல்லா பேசுவோம், எவ்வளோ வேணால் பேசுவோம். அதுவும் நல்லது தான். நல்ல வேலை நான் வந்தேன். புரியல. இல்லை, செலெக்ஷனுக்கு நான் வந்தேன். இல்லைன்னா கோச் வந்திருப்பார். கோச் வந்தால் என்னப்போ அவர் வேறு ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா, வேறு என்ன சொல்லியிருந்தாலும் நாங்கள் பண்ணியிருப்போம். சார், ஸ்கூல்லையே நாங்கள் பிளேயர் சார். நீங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் தான் கேப்டனாக இருந்தோம், தெரியும்ல. ஐயோ 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 ஐயோ, இவ்வளோ கோவம் வருது. மூக்குக்கு மேலே கோவம் வருது பாரு. மூக்கே செவந்து போச்சு. சும்மா இருச்சாங்க, சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு கிளம்பு ஃபஸ்ட்டு. அதுதான் சொல்கிறேன், சீக்கிரம் கிளம்பு, வீட்டுக்கு போகணும், பசிக்குது. ஏண்டா இவ்வளோ நேரம் இங்கே சுற்றிட்டு இருந்தியே, அந்த கேன்டீனில் ஏதாவது சாப்பாடு வாங்கி வச்சுருந்தியா? நீயும் சாப்பிட்ருக்கலாம், நானும் சாப்பிட்ருக்கலாம். நான் சொல்கிற பசியே வேறடா. சீக்கிரம் வாடா போகலாம். ஓ, அதானே பார்த்தேன். நீ என்றைக்கு சாப்பாடு பசியை பற்றி பேசியிருக்க? நீ என்றைக்கு சாப்பாடை பற்றி பேசாமல் இருந்திருக்க? அதே என் வாழ்க்கையில் இல்லை, அப்படி ஒரு நாளே கிடையாது. அந்த மாதிரி நீ என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு நாளே கிடையாது. ஐயோ முடியல, என் காதில் தேனந்து வாயுது. பாயிட்டும் இப்போ போமா? சரி இரு, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. என்னை விடு, அப்போ தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்ற முடியும். ட்ரெஸ்ஸை மாற்றணுமா? அதுக்கு லேட் ஆகுமே. அப்போ ஊரே என்ன இப்படி பார்க்கும், பரவாயில்லையா? இல்லை, நீ ட்ரெஸ்ஸை மாற்ற, நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ மாற்று. அப்படியா? அப்போது கொஞ்சம் பொறுமையாக கொண்டுருவேன். ஓகே, கடுப்பாகாத, மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் அப்படியே பொறுமையாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டுருக்கான். சங்குக்கும் அப்படியே வாட்ச பார்க்குறான். அவனும் எவ்வளோ பொறுமையாக ட்ரெஸ்ஸை மாற்ற முடியுமோ மாற்றி முடிச்சுட்டு சங்குக்கிட்ட வந்துட்டு போகலாமா? போகலாம். பொறுமைன்னா அப்படியே எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணுவேன். அதெல்லாம் அப்படி தான், வாப்பா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. இப்படியே இங்கே கட் பண்ணால் சங்குக்கோட வீட்டில் தான் காட்டுறோம். ஸோ சங்குக்கோட வீட்டில் எல்லா இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. பட் அவன் ரூம்லேருந்து மட்டும் ஒரு சவுண்டு ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. பெருசாக இல்லை, மார்னிங் சவுண்ட் தான் வருது. ஸோ அங்கே வந்து நம்ம ஜிம்மனும் ஜங்குக்கும் என்னென்ன பண்ண வேணுமோ அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஜிம்மன் அவன் தலையிலே அடிச்சுக்கிறான், என்ன சாப்பிட்லான்னு வந்து நீ என்ன அப்படி படுத்துற அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவன் கொஞ்சம் அப்படியே ஜங்குக்கை ஸ்டாப் பண்ணிட்டு, ஜங்குக்கா பசிக்குது ஜங்குக்கா, விளாண்டுட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது, பயங்கரமாக பசிக்குது, கொஞ்சோண்டு சாப்பாடு கூட நான் உனக்கு நிறையா தரேன். இப்போ நீ எனக்கு கொஞ்சம் கொடு, நான் உனக்கு நிறைய சாப்பாடு தரேன். ஜங்குக்கா சத்தியமாக முடியலடா, ப்ளீஸ் டீச்சர்லாம், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷார்ட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.